Dear students, 9th standard science-ல atomic structure அப்படின்ற அந்த லெசன்ல லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணோம். இப்போ அதனுடைய கண்டினியூவேஷனா இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த ஹெட்டிங் வந்து எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸு எப்படி ஆர்பிட்டாலில் ஷெல்லில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கறது தான் இந்த டாபிக். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை எப்படி பங்கிடுறது. ஓகே, ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானை எந்த ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற டாபிக் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எலக்ட்ரான்ஸ் நல்லா கவனமாக பார்த்துட்டே வாங்க. எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை different energy levels are called orbits or shell. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து ஆட்டம் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு ஆட்டம். இந்த ஆட்டத்தில் சென்டரில் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு டாட் போட்டிருக்கோம் பாருங்க. அதுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ். நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம நிறைய தரம் அதெல்லாம் வந்து நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ சென்டர் ஆஃப் அன் ஆட்டம் இட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நியூக்ளியஸ். ரைட். அந்த நியூக்ளியஸை சுற்றி சர்க்கிளாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஆர்பிட் ஆர் ஷெல். இப்போ நீங்கள் கவனிக்கலாம். இப்போ சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸை. நியூக்ளியஸை சுற்றி ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்டு, தேர்டு, அந்த மாதிரி நிறைய இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீஸ் ஆர் கால்ட் ஆர்பிட்ஸ். இதுக்கு பேர் வந்து ஆர்பிட் அப்படின்னு பேர். இந்த ஆர்பிட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிட் இஸ் ஹியர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஷெல். இதுதான் நம்ம வந்து ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அதை வந்து நம்ம கே ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஆர்பிட் இருக்கு இல்லையா, செகண்டா ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து எல் ஷெல். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து எம் ஷெல். இன்னும் அது போயிட்டே இருக்கு, கேஎல்எம், அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா, என்ஓபி கியூ ஆர் எஸ் டி யூவிடபிள்யூ, அது மட்டும் அது போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம நினச்சிக்க கூடாது கேஎல்எம் அப்படின்ற 3 ஷெல்லு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இல்லை. கேஎல்எம் என்ஓபி கியூ ஆர் எஸ் டி யூவிடபிள்யூ அது மட்டும் போயிட்டே இருக்கும். ஷெல்லு வந்து நிறையா இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஷெல்லு மட்டும்தான் இருக்கும். அது எதை பொறுத்து இருக்கு, ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷெல் அப்படின்றது, கேஎல்எம் அப்படின்ற அந்த ஷெல்லுன்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்ற ஆட்டத்தில் கே ஷெல் மட்டும்தான் இருக்கும். ஹீலியம் அப்படின்ற அந்த ஆட்டத்தில் கே ஷெல் மட்டும்தான் இருக்கும். லித்தியம் அப்படின்ற ஆட்டத்தில் கே ஷெல் எல் ஷெல் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஷெல்லு. சரிங்களா. இப்போ நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த இடத்துல. அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஆட்டத்திலையும் சென்டர் கோர் வந்து நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற அந்த சர்க்குலர் பாத் இருக்கு இல்லையா, வட்டப்பாதை, அதுக்கு பேர் வந்து ஆர்பிட் அப்படின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் தான் ஷெல்லு. ஷெல்லுக்குன்னு ஒரு டினோஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷெல் இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஷெல்லு, அதை வந்து கே ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ்ல இருந்து ரெண்டாவதா இருக்கிற ஷெல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருனா எல் ஷெல். இதை நீங்க மாத்தாதீங்க, கே ஷெல் எல் ஷெல் அப்படின்றது தான் எப்பயுமே. மூணாவதா இருக்கிற ஷெல் வந்து எம் ஷெல். ஸோ இதை நம்ம வந்து இப்படியும் போட்டுக்கலாம். என்னன்னா இப்போ கே ஷெல் எல் ஷெல் அப்படிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை இன்னொரு விதமா எப்படி போடலாம் அப்படின்னா அது பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற கே ஷெல் இருக்கு இல்லையா, அது வந்து 1வது ஷெல்லு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு இல்லையா, அது வந்து 2வது ஷெல்லு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கா, அது வந்து 3வது ஷெல். இப்போ நான் உங்களுக்கு வந்து 3 ஷெல் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இது நிறையா இருக்கும் ஷெல்லு.
ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 3 ஷெல் வரைக்கும் இருக்கிற மாரி போட்டிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க பார், எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை டிஃபரண்ட் எனர்ஜி லெவல். இதுல வந்து கே அப்படின்னு ஒரு ஷெல் இருக்கு இல்லையா? ஓகே. அந்த இடத்துல கே அப்படின்ற அந்த சர்க்குலர் பாத் ஆர்பிட் அது. அந்த ஆர்பிட்ல கே அப்படின்ற ஷெல் அது அது பேர் வந்து ஷெல் அது ஷெல். அந்த ஷெல்லுல ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு இப்போ அந்த கே அப்படின்ற அந்த ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி தான் அங்க இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்கூல்ல வந்து 6த் ஸ்டாண்டர்டு, 7த் ஸ்டாண்டர்டு, 8த் ஸ்டாண்டர்ட். இப்போ 6த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து செக்ஷன் வைஸ் இப்போ ஒரு 3 செக்ஷன் இருக்குன்னா, 6A, பி, சி அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ 6 ஏ அப்படின்றது வந்து ஒரு செக்ஷனு. 6த் ஸ்டாண்டர்ட்ல ஏ செக்ஷனு. அதேபோல 6த் ஸ்டாண்டர்ட்ல பி செக்ஷனு. 6த் ஸ்டாண்டர்ட்ல சி செக்ஷன். அது மாதிரி 6த் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஒரு விங் இருக்கும். அப்புறம் 7த் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இன்னொரு விங் இருக்கும். அப்போ 6த் ஸ்டாண்டர்ட்ல யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து டீச் பண்ணும்போது, டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்ல இருக்கும்போது, ஓகே 7த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவனோ, இல்ல 8த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவனோ 6த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் வேற. 6த் ஸ்டாண்டர்ட முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. 7த், 8த்ன்னு போயிட்டாங்க. ஓகே. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க கே அப்படின்ற அந்த ஷெல்லுல ஓகே ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் அந்த கே ஷெல்லுல இருக்கணும். எல் அப்படின்ற அந்த ஷெல்லுல அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கிற ஷெல்லு, குறிப்பிட்ட எனர்ஜியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் எல் ஷெல்லுல இருக்கணும். ஆனா, கே ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு இருக்கிற அந்த எனர்ஜிய விட, எல் ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். எம் ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப என்ன நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் அப்படி பார்க்கும்போது, எனர்ஜி வந்து என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ இருக்கிறதுல எந்த ஷெல்லுக்கு வந்து எனர்ஜி கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்க. எனர்ஜி எனர்ஜி ஆர்டர் ரைட்? இதுல வந்து யாருக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே ஷெல்லுக்கு வந்து எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா? யார விட? எல்ல விட. எல் ஷெல்லுக்கு வந்து எனர்ஜி கம்மி. யார விட? எம்ம விட. ஸோ இதுதான் விஷயம். அப்ப இருக்கிறதுலயே எம் ஷெல்லுக்கு தான் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது இருக்குல்ல எம் ஷெல். இது வந்து ஹை எனர்ஜி. ஹை எனர்ஜி. ஸோ கே ஷெல் இருக்கு இல்லையா? அவர் வந்து யாரு அப்படின்னா, லோ எனர்ஜி. லோ எனர்ஜி. இந்த ஷெல்லுக்கு கேரக்டர் அது. ஓகே. அப்போ கே ஷெல்லுக்கு வந்து லோயஸ்ட் எனர்ஜி, எம் ஷெல்லுக்கு வந்து ஹையஸ்ட் எனர்ஜி. ரைட் அப்படியே போ இப்ப எம்முக்கு அப்புறமா என் இருந்ததுன்னா, என் தான் இருக்கிறதுல விட எல்லாத்தையும் விட ஹையஸ்ட் எனர்ஜி என். அப்புறம் ஓ, அதுக்கப்புறம் பி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ எனர்ஜி வந்து என்ன ஆயிட்டும் போக போக அந்த ஷெல்லுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகுது. அப்போ உங்களுக்கு தெரியணும். நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஷெல்லா இருந்தா எனர்ஜி லோயரா இருக்கும். நியூக்ளியஸ்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற ஷெல்லுல இருக்கிற அந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? இன்னும் தூரமா இருக்கிற அந்த ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரானிக் எனர்ஜி இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரானுக்கு எனர்ஜி அதிகமா இருக்குன்றது ஒண்ணு. ஷெல்லினுடைய எனர்ஜியும் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ நியூக்ளியஸ்ல இருந்து தூரம் போக 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 அந்த ஷெல்லுக்குலாம் எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமாயிட்டே போகும். சொல்ல விஷயம் புரியுதா? ரைட். இப்ப என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை டிஃபரண்ட் எனர்ஜி லெவல் கால்ட் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல். அதான் சொன்னேன். கே அப்படின்ற ஷெல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். எல் அப்படின்ற ஷெல்லுக்கு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். எம் அப்படின்ற ஷெல்லுக்கு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். சரிங்களா? இத தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க? ஆர்பிட் ஆர் ஷெல் அப்படின்றாங்க. The distribution of electron in different shells is called electronic configuration. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டத்துல இருக்கிற எலக்ட்ரான ஓகே இந்த எனர்ஜி ஆர்டர் படி நம்ம அரேஞ்ச் பண்றோம் இல்லையா? இதுக்கு பேரு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் பங்கீடு அப்படின்னு பேரு. அப்போ எந்த ஷெல்லுல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம பங்கிட்டு குடுக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி பங்கிடுவதற்கு பேரு தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். The distribution of electron in different shell is called electronic configuration. ரைட். இப்ப அடுத்தது இதுக்கு ஒரு ரூல் வச்சிருக்காங்க. நம்ப ஒரு ஆட்டத்துல வந்து ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குன்னா, அந்த 10 எலக்ட்ரானையும் ஒரே ஷெல்லுல போட்டுறக்கூடாது.
ஓகே. இப்ப கே அப்படின்ற ஷெல்லுல இவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்கணும். எல் அப்படின்ற ஷெல்லுல இவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூலே இருக்கு. சொல்ல புரியுதா? இப்ப நீங்க பாருங்க. ரூல் 1 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் எ ஷெல் இஸ் ஈக்குவல் டூ 2n ஸ்கொயர் ஃபார்முலா. அதாவது ஒரு ஷெல்லுல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்றது வந்து 2n ஸ்கொயர் அப்படின்ற அந்த ஃபார்முலா தான் நமக்கு சொல்லுது. இப்ப நீங்களே பாருங்களேன். இப்ப நான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி நான் இங்க போடுறேன். இது வந்து ஷெல்லு. இப்போ பார்க்கலாம். கே ஷெல்லு, எல் ஷெல்லு, எம் ஷெல். ஓகேவா? இது ஷெல்லு. இப்ப கே அப்படின்ற அந்த ஷெல்லுல மேக்ஸிமமா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுப்போமே. அதுக்கு நம்ம எப்படி தெரியுமா ஆன்சர் பண்ணணும்? கே அப்படின்ற ஷெல்லு எத்தனாவது ஷெல்லுன்னு பாருங்க. நியூக்ளியஸ்ல இருந்து. n ஈக்குவல் டூ 1ன்னு தானே போட்டிருக்கேன். அப்ப இந்த இடத்துல இத பாருங்க. n ரைட்? பாருங்க. கே ஷெல்லுக்கு n வேல்யூ என்ன? 1. எல் வேல்யூ என்ன? 2. அதாவது யாருக்குன்னா கே ஷெல்லுக்கு n வேல்யூ 1, எல் ஷெல்லுக்கு n வேல்யூ 2, எம் ஷெல்லுக்கு n வேல்யூ 3. ஓகேவா? இதான் ஷெல்லு. இது வந்து N1, N2, N3 இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குவாண்டம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு தேவையில்ல. ஹையர் ஸ்டடீஸ் வந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? சரி. இப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ எலக்ட்ரான் வந்து கே ஷெல்ல இருக்கணும். சரியா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம அத எப்படி கண்டுபிடிக்கிறது? 2n ஸ்கொயர் ஃபார்முலா. இப்ப பாருங்களேன். ஓகே. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரைட்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2n ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா. இப்ப நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இந்த ஃபார்முலால நம்ம வந்து வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ 2n ஸ்கொயர் தானே. nன்ற இடத்துல 1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா, k அப்படின்ற ஷெல்லுல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னா 2 எலக்ட்ரான் தான் இருக்கலாம். L அப்படின்ற அந்த ஷெல்லுல 2n ஸ்கொயர் nக்கு பதிலா 2வ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். கிளியர்? இப்ப இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க போட்டு கூட பார்த்துக்கலாம். 2 இன்டு 2 ஸ்கொயர். அப்போ 2 இன்டு 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 8. இப்ப அதே போல 2 இன்டு 3 ஸ்கொயர். கிளியர்? இப்போ 2 இன்டு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா எவ்வளவு? ஓகே. 9 இல்லையா? இன்டு 2 18. அப்போ 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். சரியா? KLM N அப்படின்னு சொல்லும்போது பாருங்க N. இது வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல தான் வரணும். ஷெல்லினுடைய நம்பர். ஆனா இந்த ஸ்மால் n வருது இல்லையா? ஓகே. அது வந்து என்னன்னா எனர்ஜி ஆர்டர். அப்ப n ஈக்குவல் டு 4 ரைட்? அப்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? n அப்படின்ற ஷெல்லுல. n ஷெல் அப்படின்னா நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. இன்னொரு சர்க்கிள் இங்க வந்தா அப்போ. இப்போ இருக்கு இல்லையா? இந்த மாரி இன்னொரு சர்க்கிள் இப்படி வருதுன்னு வச்சுக்கோமே, அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? n ஷெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 4 ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது 16. 16 இன்டு 2 எவ்வளவு? 32. அப்போ 32 எலக்ட்ரான்ஸ். அப்போ இதுதான் வந்து நம்ம புக்ல வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இந்த டேபிளர் காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டேபிளர் காலத்திலிருந்து நாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெல்லுல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அதிகபட்சமா இருக்கலாம். ஓகேவா? ஒரு ஷெல்லுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு சொல்றது தான் இந்த டேபிளர் காலம். ஓகே. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த கிளியரா தெரிஞ்சுக்கலாம். என்ன சார் அது? பாருங்க. கே அப்படின்ற அந்த ஷெல்லுல அதிகபட்சமா 2 எலக்ட்ரான் இருக்கலாம். எல் அப்படின்ற அந்த ஷெல்லுல அதிகபட்சமா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். எம் அப்படின்ற அந்த ஷெல்லுல அதிகபட்சமா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். புரியுதுங்களா? என்ல 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத சொல்றது தான் ரூல் நம்பர் 1. புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது ரூல் நம்பர் 2. ஷெல் ஆர் ஃபில்ட் இன் எ ஸ்டெப் வைஸ் மேனர் இன் த இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? அப்போ செகண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு ஷெல்லுல எலக்ட்ரான நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது, இல்லன்னா ஒரு ஆட்டத்துல எலக்ட்ரான நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது, லோயஸ்ட் எனர்ஜில இருந்து தான் ஹையஸ்ட் எனர்ஜிக்கு எலக்ட்ரான ஃபில் அப் பண்ணணும். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ல நம்ம நடந்து போறோம்னு வச்சுக்கோமே, அதாவது மாடிப்படி ஏறுறோம்னு வச்சுக்கோமே, இங்கருந்து நேரா 10வது ஸ்டெப்ஸ்லயோ, தரையில இருந்து நேரா 20வது ஸ்டெப்ஸ்லயோ ஜம்ப் பண்றது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா தானே இன்கிரீஸ் ஆகி நடந்து நடந்து மேல டாப்புக்கு போறோம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல.
அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரானை எங்க ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் எனர்ஜி அதுல ஃபில் அப் பண்ணணும். அதாவது கே ஷெல்லுல எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணணும். அதுக்கப்புறமா எல் ஷெல்ல வந்து எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒண்ணு எழுத சொன்னாங்கன்னா, முதல்ல கே ஷெல் அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து கே ஷெல். அதுக்கப்புறமா எல் ஷெல். அதுக்கப்புறமா எம் ஷெல். அதுக்கப்புறமா என் ஷெல் அண்ட் எக்ஸெட்ரா. அது அப்படியே போயிட்டே இருக்கும். புரியுதா? இதுக்கு பேரு தான் இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. இப்போ கே ஷெல் வந்து லோயஸ்ட் எனர்ஜி. ஓகே. அதோட ஹையஸ்ட் எனர்ஜி யாரு? எல் ஷெல். அதோட ஹையஸ்ட் எது? எம் ஷெல். அப்படியே போக போக என்ன ஆகும்? அந்த எனர்ஜி வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி தான் செகண்ட் ரூல். அப்போ எலக்ட்ரான நம்ம ஃபில் அப் பண்ணும்போது ஷெல்லுல இன்கிரீசிங் எனர்ஜி ஆர்டர்ல தான் எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணணும். சரிங்களா? அதான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றாங்க. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே. இத ஞாபகம் வச்சுட்டீங்களா? செகண்ட் ரூல். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து தேர்ட் ஒன். தேர்ட் ரூல் என்ன சொல்லுது? பாருங்க ரூல் நம்பர் 3. The outermost shell of an atom cannot have more than 8 electron. இப்போ நம்ம வந்து கே, எல், எம், என் அப்படின்னு நம்ம வந்து ஷெல்ல நம்ம வந்து ஒரு ஆட்டத்தினுடைய ஷெல்ல இப்படி மென்ஷன் பண்றோம். மென்ஷன் பண்ணும்போது இதுல கடைசியா வரக்கூடிய ஷெல் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பேருன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படின்னு பேரு. அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். ஓகே. அதான் சொல்லியிருக்காங்க. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் cannot have more than 8 electrons. 8 எலக்ட்ரான்ஸுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ரூல் நம்பர் 3. Even if it has capacity to accommodate more electron. இன்னும் அதுல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா. If it has capacity to accommodate more electrons. நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அப்ப என்ன செய்யணும்? பாருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கால்சியம் ஹேவிங் 20 எலக்ட்ரான்ஸ். அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது? 20ன்னு இருக்கு இல்லையா? அந்த 20 எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படின்றத இப்ப சொல்றாங்க பாருங்க. கே ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். முன்னாடி சொன்னேன் இல்லையா? கே அப்படின்ற அந்த ஷெல்லுல 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். அப்போ மொத்தம் இப்ப பாருங்க கால்சியம் இருக்கு. நல்லா கவனிங்க. இது வந்து கால்சியம். கால்சியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 20. அப்போ கால்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 20 அப்படின்னு சொன்னா சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கே ஷெல். நல்லா கவனிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் கே ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணணும்? அப்ப கால்சியத்துல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? கால்சியத்துல இருக்கிற எலக்ட்ரான் வந்து 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையாப்பா? ரைட்? அப்போ அதாவது 20 எலக்ட்ரான். 20 எலக்ட்ரான்ல ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான் எங்க வரணும்? கால்சியத்துக்கு ஃபில் அப் ஆயிடணும். ஓகே. கால்சியத்துல இருக்கிற 20 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் வந்து எங்க ஃபில் அப் ஆகணும்? கே அப்படின்ற அந்த ஷெல்லுல ஃபில் அப் ஆகணும். சரிங்களா? ரைட்? அதுக்கு அடுத்தது எல் ஷெல். அந்த எல் அப்படின்ற அந்த ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் அப் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது இத பாருங்களேன். எல் அப்படின்ற அந்த ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இந்த இடத்துல ஃபில் அப் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஷெல்ல பிரிச்சுறேனே. கேக்கு அப்புறமா இது வந்து எல், எல்லுக்கு அப்புறமா எம், எம்முக்கு அப்புறமா என் இல்லையா? இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்களேன். இப்ப என்ன நம்ம வந்து கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேபிளர் காலம் ஒண்ணு போட்டோம் இல்லையா? அந்த டேபிளர் காலத்த பாருங்க. பார்த்தீங்களா? கே ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கலாம் கேல. எல் ஷெல்லுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். எம் ஷெல்ல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். எம் ஷெல்லுல மேக்ஸிமமா. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இத வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்ப நான் அத வந்து கால்சியத்துக்கு இப்ப நான் அரேஞ்ச் பண்றேன். பார்த்துட்டே வாங்க. இப்ப என்னன்னா, கால்சியத்துக்கிட்ட 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? பாருங்க. அந்த 20 எலக்ட்ரான்ஸ் எப்படி நான் வந்து ஃபில் அப் பண்ண போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால்சியத்துக்கிட்ட இருக்கிற அந்த 2 எலக்ட்ரான மொத்தம் 20 எலக்ட்ரான். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 எலக்ட்ரான கே ஷெல்லுக்கு போட்டுட்டேன். ஓகேவா? அடுத்தது எல் ஷெல். எல் ஷெல்ல மேக்ஸிமமா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்ப இருக்கிறது 20 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் தான் குறைஞ்சிருக்கு. இல்லையாப்பா? அப்ப மீதி இன்னும் எவ்வளவு இருக்கு? 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 18 எலக்ட்ரான்ஸ்ல 8 எலக்ட்ரான்ஸ எல் ஷெல்லுக்கு நான் போட்டுட்டேன். ஓகே. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்ப எத்தனை எலக்ட்ரான் நான் ஃபில் அப் பண்ணியிருக்கேன் கால்சியம் ஆட்டத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 + 2 10 எலக்ட்ரான் தான் ஃபில் அப் பண்ணியிருக்கேன். மொத்தம் 20 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? அப்ப 10. இப்ப 8 + 2 எவ்வளவு? 10 எலக்ட்ரான் ஃபில் அப் பண்ணிட்டேன். இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 20 எலக்ட்ரான்ஸ்ல இப்ப நான் அத எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் போன பிறகு அடுத்தது எம் ஷெல். அந்த எம் ஷெல்ல 8 எலக்ட்ரான் தான் ஃபில் அப் பண்ண போறேன்.
ஓகே. அப்படி 8, 8 தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ரைட். அதுக்கப்புறமா என் ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான் ஃபில் அப் பண்ணணும். ஏன் சார் 2 போடுறீங்க? அங்கேயும் 8 போடணும். எலக்ட்ரான் இருந்தா 8 எலக்ட்ரான் அவைலபிலிட்டி இருந்தா 8 எலக்ட்ரான் போட்டுக்கலாம். ஆனா நம்மகிட்ட இருக்கிறதே 20 தான். அந்த 20ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 18 எலக்ட்ரான் ஃபில் அப் ஆயிடுச்சு. மீதி இன்னும் 2 எலக்ட்ரான் தான். அதனால Nல வந்து 2 எலக்ட்ரான் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல அரேஞ்ச்மென்ட். அப்ப என்ன சொல்றாங்க பாரு. தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் cannot have more than 8 electron. 8 எலக்ட்ரானை தாண்டி இருக்கக்கூடாது. ஈவன் இட் ஹேஸ் கெப்பாசிட்டி டு அகாமடேட் மோர் எலக்ட்ரான். நிறைய எலக்ட்ரான் ஃபில் அப் ஆகிற மாதிரி இருந்தாலும் நிறைய எலக்ட்ரானை அந்த ஷெல்லில் என்டர் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா கூட நம்ம 8 எலக்ட்ரான் மட்டும்தான் ஃபில் அப் பண்ணணும். இப்போ எம் ஷெல்லில் வந்து 32 வரைக்கும் ஃபில் அப் பண்ணலாம். ஆனால் 8 எலக்ட்ரான் மட்டும்தான் ஃபில் அப் பண்ணணும். அதுக்கடுத்த 8க்கு அப்புறமா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே போயிடணும்? அடுத்த ஷெல்லுக்கு போயிடணும். இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ பாருங்க ப்ராப்ளம் 2 என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் 2ன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். என்ன சொல்லியிருக்காங்க பாரு. வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா அலுமினியத்துக்கு வந்து சிம்பிள் இப்படி எழுதிக்கணும் ஏஎல். அலுமினியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து 13. ஓகேவா? அப்போ அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சிம்பிள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட். அப்போ அலுமினியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 13. அப்போ 13ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ அலுமினியத்துக்கிட்ட இருக்கிற அந்த 13 எலக்ட்ரான்ஸையும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஷெல்லில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அலுமினியத்துக்கிட்ட இருக்கிற அந்த 13 எலக்ட்ரானையும் நான் வந்து பங்கிட போறேன். ஓகேவா? அலுமினியம் ஆட்டத்துல நான் பங்கிடலை, ஏற்கனவே பங்கிட்டு இருக்கு. அது எப்படின்றத உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போ அலுமினியத்தினுடைய நியூக்ளியஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ் இருக்கும் இல்லையா? 13 புரோட்டான்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் அலுமினியத்துக்கு நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஷெல் வந்து என்ன ஷெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஷெல். ஓகேவா? கே ஷெல்லுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஷெல் வந்து யாரு? எல் ஷெல். ரைட். இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து எம் ஷெல். இன்னும் அது போயிட்டே தான் இருக்கு. ரைட். இப்போ பாருங்க 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 13 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்க ஃபில் பண்ணணும்? நான் இப்பதான் உங்களுக்கு வந்து கால்சியத்தை வச்சு நான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி அலுமினியத்துக்கிட்ட 13 எலக்ட்ரான், அதுல 2 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் கே ஷெல்ல ஃபில் பண்ணிடணும். ஓகே. அடுத்தது வந்து 8 எலக்ட்ரான். அந்த 8 எலக்ட்ரானை எல் ஷெல்ல ஃபில் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 8 + 2 எவ்வளவு? 10 எலக்ட்ரான் வந்துருச்சா? இன்னும் 3 எலக்ட்ரான் தான் இருக்கு. அந்த 3 எலக்ட்ரானை நீ எங்க ஆட் பண்ணணும்? எம் ஷெல்ல ஆட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம். கே ஷெல்ல 2, எல் ஷெல்ல 8 ஆட் பண்ணீங்கன்னா 10. அப்போ இன்னும் 3 எலக்ட்ரான் வேணும். அது வந்து எம் ஷெல்லுக்கு போயிடும். மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா இப்போ 13 வந்துடும். ஓகே. இது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு ப்ராப்ளம் அலுமினியம். இந்த மாதிரி 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு. அந்த 118 எலிமெண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரி, இப்போ அடுத்த டாபிக் போலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலிமெண்ட். ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சொல்றாங்க பாரு. knowing the mass number and atomic number of an element we can represent atomic structure. அதாவது விஷயம் என்னன்னா ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நம்ம டிரா பண்றது. புரியுதுங்களா? ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வரையறது. இப்போ நீங்க பார்க்கலாம், மாஸ் நம்பர் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அது தெரிஞ்சா போதும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நாம வந்து டிரா பண்ணிடலாம். மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம என்ன சிம்பிள்ல மென்ஷன் பண்ணுவோம்? ஏ. அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது அதை இசட் அப்படின்ற அந்த சிம்பிள்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ பார்க்கும். ஆக்சிஜன் அப்படின்ற அந்த ஆட்டத்துக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் ஆக்சிஜனுக்கு. ஓகேவா? சரி. ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது அதுல அட்டாமிக் நம்பரை கீழே தானே எழுதணும். அதாவது ப்ரிஃபிக்ஸ்ல சப்ஸ்கிரிப்ட்ல எழுதணும் 8. அதான் எழுதியிருக்கேன். 16ன்றது வந்து மாஸ் நம்பர். அதே ப்ரிஃபிக்ஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதியாச்சு. சரி. மாஸ் நம்பர் ஏ அதான் வந்து 16. அட்டாமிக் நம்பர் இசட் அது வந்து 8. ரைட். இப்போ நல்லா கவனமா பார்த்துட்டே வாங்க. அட்டாமிக் நம்பர் 8ன்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நமக்கு எவ்வளவு அப்படின்ற போது ஏ மைனஸ் இசட் ஃபார்முலா. அப்போ 16 - 8 8. அப்போ 8 நியூட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் ஆட்டத்துல இருக்கு. அப்போ பாருங்க ஃபைனலா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 8,
நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 8, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 8. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக பாருங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஆக்சிஜன் ஆட்டம் 8 அட்டாமிக் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்லு கே ஷெல், அதுக்கப்புறமா எல் ஷெல். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். கே அப்படின்ற அந்த ஷெல்லில் ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரானை ஃபில்அப் பண்ணணும். 8 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் ஃபில்அப் ஆயிடுச்சு. அப்போ மீதி 6 எலக்ட்ரான்ஸ் எல் ஷெல்லுக்கு அடுத்தது போயிடும். சார் அங்கே 8 வரைக்கும் ஃபில்அப் ஆகலாமே. ஆமாம், ஆனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 6 எலக்ட்ரான்ஸ் தான். அந்த 6 எலக்ட்ரான்ஸ் எங்கே போயிடும்? எல் ஷெல்லுக்கு போயிடும். ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அ ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ அதனுடைய ஜாமெட்ரி தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போடுறேன். இதை பாருங்க. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அதாவது ஆட்டம் ஃபேமிலி, அதாவது ஆக்சிஜனை எப்படி நம்ம என்டர் பண்ணுறதுன்னா இது ஓ, இந்த இடம் வந்து 8, இந்த இடத்துல வந்து 16. இப்போ பாருங்க, ஆட்டம் நேம் வந்து ஆக்சிஜன். எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஆட்டம் சிம்பிள் வந்து ஓ, அட்டாமிக் நம்பர் வந்து 8. சரியா? இவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சென்டர் கோர் இருக்கு இல்லையா, அதான் வந்து நியூக்ளியஸ். ரைட்டடா? இதான் நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ்ல ஆக்சிஜன் அப்படின்ற அந்த நியூக்ளியஸ்ல எவ்வளவு யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நியூட்ரான்ஸை வந்து ஸ்மால் என் போட்டுடலாம். எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குன்னா 8. ஸோ புரோட்டான்ஸ் இருக்கும். புரோட்டான்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் 8 தான். ரைட்? இப்போ எலக்ட்ரான்ஸ் தான் இது ரெண்டுத்தையும் சுற்றி இருக்கும். நியூட்ரானையும் புரோட்டானையும் சரௌண்ட் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ அந்த 8 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ண போறோம்னு பாருங்க. கே ஷெல் இருக்கா? இதுல எது சார் கே ஷெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கு பாருங்க. இதான் வந்து கே ஷெல். ஓகேவா? அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து யார் இது? எல் ஷெல். ரைட்டா? இப்போ நான் கே ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்போ கே அப்படின்ற ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் தானே. அந்த 2 எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து இது பாருங்க இந்த மாதிரி நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் போடலாம். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி, அடுத்தது இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி. இப்போ கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, போட்டாச்சு. அடுத்தது எல் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நம்ம விருப்பம் தான், 6 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி வேணாலும் போடலாம். 1, ஓகே, இந்த இடத்துல வந்து 2, இது வந்து 3, ஓகே, 4, 5, இந்த இடத்துல வந்து 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஏ ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். புரிஞ்சுதா? எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. ரைட்? ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன சார் அது? வேலன்சி ஷெல்லுன்னு ஒன்று சொன்னா இப்போ நான் உங்களுக்கு எழுதி காமிக்க போறேன். இப்போ பாருங்க, இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் இது பாருங்க, இதான் ஆக்சிஜன் ஆட்டம். சார் கலர் கொஞ்சம் மாத்திப்போம், அங்கே தெரியல இல்லையா? பாருங்க இப்போ. ரைட், இது வந்து ஆக்சிஜன் ஆட்டம் இல்லையா? ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 8. ஓகே, மாஸ் நம்பர் வந்து 16. இப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதினோம்னா முதல்ல கே ஷெல், அதுக்கப்புறமா எல் ஷெல் இல்லையா? கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எல் ஷெல்ல வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மொத்தமாக சேர்த்தினா 8 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு. ரைட், இதுல நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஷெல் வந்து என்ன ஷெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஷெல். ஓகே, அதுக்கு பேர் வந்து இன்னர் ஷெல்லுன்னு பேர். ஓகே, நம்ம அதை வந்து இங்கே கூட நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இது இருக்கு இல்லையா, இது வந்து நியூக்ளியஸ்ன்னு நினச்சிக்கோங்க. சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நியூக்ளியஸ் வந்து ரெட்டில் அப்படி போட்டு காமிச்சிடறேன். இது வந்து நியூக்ளியஸ். ஓகே, இது வந்து நியூக்ளியஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கே ஷெல், அடுத்தது வந்து எல் ஷெல். சரியா? இப்போ கே ஷெல் இருக்கு இல்லையா, இந்த ஷெல் வந்து நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கு. கே ஷெல்லுக்கு அப்புறமா எல் ஷெல் இருக்கு இல்லையா? இப்போ கே ஷெல் மட்டும் இருந்ததுன்னா அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஆனா இப்போ கே ஷெல்லுக்கு அப்புறம் தான் எல் ஷெல் இருக்கு. அப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு இது வந்து ஆக்சிஜன். ஓகேவா? 8, 16. அப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துல இந்த எல் அப்படின்ற அந்த ஷெல்லு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இது உங்களுக்கு புரியுதா? அப்போ கே ஷெல்லுக்கு என்ன சார் பேரு? கே ஷெல் வந்து இன்னர் ஷெல் அப்படின்னு பேர். எப்பயுமே சரி, எந்த ஒரு ஆட்டமா இருந்தாலும் சரி, கடைசியா இருக்கிற ஷெல்லுக்கு பேர் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நாங்க அப்படியே படிக்கிறேன் பாருங்க. we can see that there are 6 electrons in the outermost shell. உண்மைதானே? ஆக்சிஜன் ஆட்டத்துல இது பாருங்க, இது வந்து கே, இது வந்து எல். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா?
The 6 electrons are called valence electron. அப்போ ஆக்சிஜன் ஆட்டத்துல வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப நீ என்ன சொல்லணும்? 6 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ அதே வந்து வேற எது வேணாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் பாருங்க. ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டத்துல அட்டாமிக் நம்பர் 1. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா கே ஷெல் எவ்வளோ இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ உன்னை கேட்பாங்க, அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எவ்வளோப்பா வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1ன்னு சொல்லணும். சொல்ல புரியுதா? ஹைட்ரஜனுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து நைட்ரஜனுக்கு கேட்குறாங்கன்னு வச்சோமே, அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 7. அப்போ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்க அப்படின்னா கே எல். இப்போ கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் வந்துடும். நைட்ரஜன் கிட்ட 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குப்பா, அதான் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 7 எலக்ட்ரான்ஸ்ல 2 எலக்ட்ரான் வந்து கே ஷெல்லுக்கு போட்டுடணும். மீதி இருக்கிற அந்த இப்போ வந்து 5 எலக்ட்ரான்ஸ் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஷெல்ல வந்துடும். ஓகேவா? இப்போ நைட்ரஜன் ஆட்டத்துக்கு எந்த ஷெல் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல் ஷெல். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஷெல். கிளியர்? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலன்சி ஷெல் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஓகே, வேலன்சி ஷெல். நல்லா கவனிச்சிங்களா? ஒன்று அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு, இன்னொன்று வந்து வேலன்சி ஷெல். ஓகே, ரைட். இதுல எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்பாங்க. நைட்ரஜன் ஆட்டம் கண்டைன் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வேலன்சி ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் இதுதான் வேலன்சி ஷெல். ஓகேவா? இந்த வேலன்சி ஷெல்லில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நைட்ரஜன்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆக்சிஜன்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? அந்த வேலன்சி ஷெல்லில் இருக்கிற அந்த 6 எலக்ட்ரான்ஸ் தான் என்ன செய்யும்? ஆக்சிஜன் ஆட்டத்தில் இருக்கிற 6 எலக்ட்ரான் தான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். மீதி இதெல்லாம் இன்வால்வ் ஆகாது. அதே போல நைட்ரஜன் ஆட்டத்துல வேலன்சி ஷெல்ல இருக்கிற இந்த 5 எலக்ட்ரான் தான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். மீதிலாம் இன்வால்வ் ஆகாது. புரியுதுல்ல? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. த எலிமெண்ட் வித் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்சி ஷெல் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தோஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேலன்சி ஷோ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது என்னன்னா, இப்போ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, the element with the same number of electron in the valency shell shows similar property. இப்போ யார் யாரெல்லாம் வேலன்சி ஷெல்லில் ஒரே மாதிரியான எலக்ட்ரான் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒன்னாவே இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், விச் ஹேவ் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1, 2, 3. இல்லை ஹைட்ரஜனை மட்டும் விட்டுருங்க. ஹைட்ரஜனை விட்டுட்டீங்கன்னா மீதி யார் யாரெல்லாம் வேலன்சி ஷெல்லில் 2 எலக்ட்ரானு, 1 எலக்ட்ரானு, 3 எலக்ட்ரான் வச்சிருக்காங்களோ இந்த மாதிரி வேலன்சி ஷெல்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அவங்க எல்லாருமே யாரு? மெட்டல்ஸ். ஓகே, அதே வேலன்சி ஷெல்லில் 4 எலக்ட்ரான் இருக்கிறது, ஓகே 5 எலக்ட்ரான் இருக்கிறது, 6 எலக்ட்ரான் இருக்கிறது, 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி எலக்ட்ரான் வச்சிருக்கிற அந்த எலிமெண்ட் எல்லாத்துக்குமே என்னன்னு பேரு? நான் மெட்டல்ஸ் அப்படின்னு பேரு. கிளியர்? ஸோ இது 2 தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். மெட்டல்ஸ்னு என்ன அர்த்தம்னா வேலன்சி ஷெல்லில் 1 electron, 2 electron, 3 electron வச்சிருந்தா, that is valence electron is here, 1 electron, 2 electron, 3 electron. Now the element is belongs to metal. Supposed to be valency shell consist 4 electron, 5 electron, 6 electron, 7 electron. Such a element all are belongs to non-metals. Clear? Okay. So இது வரைக்கும் இந்த டாபிக் இருக்கட்டும். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.